இந்த படத்துக்கு எப்படி பேர் வச்சிருக்கோம்னா, ஊருக்கு 2 ஊதாரி ஒரு நாதாரின்னு பேர் வச்சிருக்கணும். இந்த நாதாரியை நான் அந்த படத்தில் நடிக்க போகிறேன். ஏற்கனவே ப்ரொடியூசர் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணதுனால உடனே பண்ண முடியலன்னாங்க. இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான நண்பன் புகழ் வந்து ஒரு ஹீரோவாகவும், பிக் பாஸில் நான் மீண்டும் எழுவேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு, ஹீரோவா ஒரு பெரிய இடத்தை பிடிப்பேன்னு பிக் பாஸ்லேயே சபதம் போட்ட அருமை சகோதரர் பிரஜின் அவர்கள். இந்த இருவருமே வந்து ரொம்ப அடிமட்டத்திலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்தவங்க. அவங்க ஹீரோ நடிக்கிற இந்த படங்களில் நான் நடிக்கிறேங்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பிக் பாஸில் வந்து பிரஜின் அவர்களும் சகோதரி சாண்ட்ரா அவர்களும் ஒரு கணவன் மனைவியாக உள்ளே போன போது, இவங்க ஏன் கணவன் மனைவியாக உள்ளே வராங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்திய திருநாட்டின் மிக சிறந்த தம்பதியாக அந்த நிகழ்ச்சி அவங்களை எடுத்துக்காட்டுச்சு. பிரஜின் சார் அந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வரும்போது சாண்ட்ரா மேடம் அழுகை வந்து கிட்டத்தட்ட அந்த பிக் பாஸை பார்த்த அனைத்து ரசிகர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜோடி தான் அவங்க. நம்ம எப்பயுமே ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்புன்னு சொல்லுவாங்க. அதை கண்கூடா கண்டேன் சாண்ட்ரா மேடத்துக்கிட்ட. சாண்ட்ரா மேடம், இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும், உங்களுடைய கணவர் மிகப்பெரிய உச்சத்துக்கு போவார்னு வேண்டுகிறேன்.